வணக்கம் திரு பிரகாஷ்ராஜ் சார் அவர்களே. நேற்று நீங்கள் டெல்லியில் விவசாயி போராட்டத்தை நேரில் போய் பார்த்தீங்க. அவங்களுக்கு ஆறுதலாக பேசுனீங்க. அருண்ஜேட்லியை பார்த்தீங்க. சந்தோஷம். 12 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு விவசாயிகள். நார்த் இந்தியன்காரன் பிச்சை போட்டுட்டு போகிறான். அதை பார்க்கும்போது எங்களுக்கு மனசு வலிக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்க, பேசுனீங்க, எல்லாம் செஞ்சீங்க. சந்தோஷம். உங்கள் கூட விசால் ரெட்டி வந்திருந்தார். அதோட முடிக்கிறதை விட்டுட்டு அருண்ஜேட்லியை பார்த்தீங்களா? ஐயா, எங்கள் விவசாயிங்க போராடுறாங்க, அவங்க கடன் தள்ளுபடி கேட்குறாங்க, ஒரு தடவை அவங்க நேரில் உங்கள் மோடி அவர்களை பேச சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க அப்படின்னு பேசுனீங்களா? வந்தீங்களா? சந்தோஷமாக வந்திருக்கோம். உங்களெல்லாம் நாங்கள் பாராட்டியிருப்போம். அதை விட்டுட்டு தமிழ்நாட்டை தமிழை ஆளணும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணா, நான் அழுத்தி சொல்லுவேன், எங்கள் அண்ணா சீமான் சொல்கிறத நான் ஏற்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஒரு கொஸ்டிங்க, அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க தமிழரா? இதுவே ஒரு தமிழை சொன்னா ஏன்டா நான் கேள்வி கேட்பேன். உங்ககிட்ட அந்த தகுதியே இல்லை சொல்றதுக்கு. ஆனா அந்த வார்த்தையை நீங்க சொல்றீங்க. நீங்க தேவைப்பட்டா தமிழன்னு சொல்வீங்க, தேவைப்பட்டா கன்னடன்னு சொல்வீங்க. உங்க பொழப்புக்கு, உங்களோட நடிப்பு பொழப்புக்கு, உங்களோட வயிற்று பொழப்புக்கு, நீங்க போற ஊருக்கு தேவையான பொழப்புக்கு நீங்க பாத்துக்கிறீங்க. அது உங்க திறமை, உங்க பொழப்பு, நீங்க பண்ணிக்கிறீங்க. ஆனா ஏற்கனவே தமிழ்நாட்டில் அவன் நொந்து நூலாகி போயிருக்கான். என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு மாற்று அரசியலா மாறுதலா எங்க அண்ணன் சீமா எங்களெல்லாம் வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கா போல. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்த முடியும்? நீங்க பயன்படுத்துறீங்க, சரி, தமிழ்நாட்டில் தமிழை ஆளணும்ன்றது ஏற்க உடையது அல்ல, சந்தோஷம். ஆனா இதே வார்த்தையை கேரளால போய் சொல்லுங்க, ஆந்திரால போய் சொல்லுங்க, தெலுங்கானால போய் சொல்லுங்க. ஏன் கன்னடன்னு சொல்றீங்கல்ல, நான் கன்னடன், ஆனா உங்களை விட தமிழ் நல்லா பேச தெரியும் சொல்றீங்க. சந்தோஷம். நான் கன்னடன்னு சொன்ன வார்த்தைக்காக கர்நாடகாவில் போய் கர்நாடகா ஆடக்கூடாது, தமிழனுக்கும் பதவி கொடுக்கணும், தமிழனும் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கர்நாடகாவை விட்டு ஒரு அடி வாங்காம வெளியே வந்துருங்க பார்ப்போம். நீங்க ஆம்பளை. இந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு அந்த தைரியம் வராது. கேரளாலேயோ ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ மற்ற மாநிலங்களையும் போய் சொல்ல தைரியம் வராது. ஆனா தமிழ்நாட்டை மட்டும் இழிச்சவாங்க. தமிழ்நாடு மட்டும் எது வேணா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும், உங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கணும், அப்படிதானே? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கதான் எங்க அண்ணன் சீமா போராடிக்கிட்டு இருக்கான். அவங்க கூட தம்பிகள் நாங்க இருக்கோம். இந்த பேச்செல்லாம் இதோட நிப்பாட்டிக்கிற வழியை பாருங்க. இனிமேல் திரும்ப திரும்ப இதே மாதிரி பேசி பேசி எங்களை பேச வைக்காதீங்க. நீங்களாம் இப்படி பேச பேசதான் எங்களுக்கு இன்னும் ஆர்வம் வருது. ஏன் ஆளக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, ஏன் எங்க அண்ணனை உட்கார வைக்க கூடாது அப்படின்னு சந்தோஷமா நாங்க இன்னும் ஒரு உற்சாகத்துல வேலை செய்யறோம். ஆனா என்னன்னா, இந்த மாதிரி கச்சடா வார்த்தைகள்லாம் கேட்கும் போது அதை எங்களால் அதை சும்மா கடந்து போக முடியல. அதனால இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுட்டு நாங்கள் கடந்து போவோம். இங்கேயும் ஏறி மிதிச்சு நாங்கள் போவோம். விசால் ரெட்டி என்ன என்ன பண்ணா? படம் எடுத்தானா? எத்தனை ப்ரொடியூசர் ஆனாலும் வாழ்ந்தான். ஐயா தானு எத்தனை படம் எடுத்திருக்கு, எத்தனை வருஷம் அவருக்கு இந்த திரைப்படத்துறையில் அனுபவம் இருக்கு. அவர் எல்லாமே ஆதாரத்தை வச்சு பேசுறாரு. அதெல்லாம் உங்களுக்கு பேச முடியல. ஐயா, அவர் ஆதாரம் வச்சு பேசுறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? உங்க சைட்ல இருந்து இந்த ஊடகம் கேள்வி கேட்குதா உங்களை? அதெல்லாம் விட்டுட்டு அரசியலை பற்றி உங்களுக்கு கேட்குது, நீங்களும் அதை பற்றி பேசுறீங்க. இந்த ஊடகத்தை முதல் செருப்பால் அடிக்கணும். ஊடகம் நல்லதும் பண்ற மாதிரி பண்ணிட்டு பின்னாடி போய் கெட்டதும் பண்ணுது. உங்க பின்னாடி ஊடகம் வருது. அதனாலதான் முதல்ல நீங்க இங்க நிக்கிறீங்களே தயாரிப்பாளர் சங்கத்துல, இதே போய் கேரளால போய் நில்லுங்க பார்ப்போம், ஆந்திரால போய் நில்லுங்க பார்ப்போம். நான் போயிட்டு ஆந்திரா தயாரிப்பாளர் சங்கத்துல நிக்கிறேன், நடிகர் சங்கத்துல நிக்கிறேன், நில்லுங்க பார்ப்போம். ஒரு பதவியை வாங்கினுங்க பார்ப்போம். அவங்களே உங்களை செருப்பால் அடிப்பாங்க. நீங்க என்னதான் பெரிய நடிகராக இருந்தாலும் எங்க நாடு எங்களுக்கு, எங்க ஆட்கள் தான் நாங்க பார்ப்போம்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது நாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு 50 வருஷமா வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்து 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 பிச்சைக்காரன் நடு ரோட்ல நிற்கும் போது இன்னைக்கு ஒருத்தன் எங்களை கையை பிடிச்சி தூக்கியே விட வரான்னும் போது உங்களுக்கு எல்லாம் குத்துது, கொடாயுது இல்ல, எரியுது இல்ல வயிறலாம். என்னதான் எரிஞ்சாலும் உங்க வயிறு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நாங்க முன்னேறி போய்கிட்டே தான் இருப்போம். நீங்க சொன்ன கேள்விக்காக தான் இந்த அளவுக்கு எங்களுக்கு பிரபலமாகி போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? இந்த பிரபலம் தான் எங்களுக்கு தேவை. இனிமேல் அது என்ன பேசுறேன் பார்த்து பேசுங்க. தமிழ்நாடு அந்த 50 வருஷம் மாதிரி கிடையாது. தமிழ்நாடு மாறிடுச்சு. இன்னும் நீங்க அதை புரிஞ்சிக்காம இதே பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்னமும் நீங்க அசிங்கப்பட்டு தான் போவீங்க எங்க கிட்டலாம். நீங்க சொல்லிக்கோங்க, நான் தமிழன், நான் கன்னடன், தமிழன், நான் கன்னடன், இங்க போனா ஒரு பேச்சு, அங்க போனா ஒரு பேச்சு பேசுங்க. எங்க அண்ணன் அப்படி கிடையாது. எங்க அண்ணன் ஒரே பேச்சு தான் எப்பயுமே. தமிழன், தமிழ்நாடு, தமிழ் ஆளணும், அந்த வழியை நாங்களும் பின்பற்றி கொண்டிருக்கோம். ஸோ இனிமேலாவது இந்த மாதிரி பேசதை நிப்பாட்டுங்க. நீங்கள் தயாரிப்பா சங்கத்தில் நிற்கிறீங்களோ, நடிகர் சங்கத்தில் நிற்கிறீங்களோ, அதோட முடிச்சுக்கோங்க. அது உங்களுக்குள்ள பிரச்சனை.
சரியா? அதை விட்டுட்டு அரசியலுக்கு வருவேன், அரசியலை பற்றி பேசுவேன் சொல்லி தேவையில்லாமல் வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்காதீங்க. கர்நாடகாவில் தமிழ்நாடு அடிக்கும் போது உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஒரு நிபுணர் ஒரு ஊடகத்தில் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. கோவத்தில் எழுந்திரிச்சு போன ஆள் தானே நீங்கள்? பதில் சொல்ல முடியாமல் எரிஞ்சு விழுந்த ஆள் தானே நீங்கள்? சொந்தமாக நீங்களே சுயமாக ஒரு காணொலியை எடுத்து அசிங்கமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னவர் தானே நீங்கள்? ஏன் கன்னடா பட் சொல்ல வேண்டியது தானே? ஏன்டா அடிக்கிற தமிழ்நாட்டுக்காரனா? தமிழன் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கு, அடிக்காதீங்க அப்படி சொல்ல வேண்டியது தானே? சொல்ல மாட்டீங்களே. இழிச்சவன் தமிழன் தானே, அவனை தானே பேசுவீங்க. இனிமேலாக இந்த மாதிரி பேசுகிறத நிப்பாட்டிக்கோங்க. என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், நம்ம யார், நமக்கு என்ன பதவி, வந்தோமா சம்பாதிச்சோமா நடிச்சோமா போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அரசியலில் மூக்கம் நுழைக்கிறேன், அரசியலை பற்றி பேசுகிறேன், எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பேசுனீங்க. இதை விட தம்பிகள் வேற மாதிரி வெளிஞ்சு வந்துடுவாங்க. கேள்வி கேட்கறதுக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. இனிமேல் யோசிச்சுட்டு பேசுங்க, எது பேசினாலும். சும்மா வாய்க்கு வந்ததே பேச தேவையில்லை. நன்றி. நாம் தமிழர், நீங்கள் இல்லை, நாங்கள்.